கள்ளத்தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது, கணவர் இருந்து கொண்டு இருக்கும்பொழுதே அவர் பார்த்தீங்கன்னா விவாகரத்தெல்லாம் இருக்காது. அவர் இருந்துட்டு இருக்கும்போதே வெளிநாட்டிலேயோ உள்நாட்டிலேயோ இருந்து கொண்டு இருக்கும்போதே இவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு நினைப்பாங்க. முக்கியமா ரிஷபராசி பெண்கள் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இப்போ யாராவது ஒருத்தர் சிரிச்சு பேசிட்டு அவங்ககிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியா அவங்கள நம்பி ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். உங்க ரிலேஷன்ஷிப்ல கவனமா இருங்க. இதனால் பல பிரச்சனைகள் குடும்பத்தில் வரும். ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கும். அதே போல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்ததாக மன யோகம் உண்டு. பூமி மங்கள யோகம், மன யோகங்கள் உண்டு. மாணவ மாணவிகள் சிறப்பாக படிப்பாங்க. மாணவ மாணவிகளுடைய படிப்புகள் நல்லா அமோகமாக இருக்கும். வாத்தியார் சொல்லிக் கொடுக்கக்கூடியதை, ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியதை உள்வாங்கி படித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய யோகம் அமைப்பு உண்டு. ரிஷபராசி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக எதுவுமே ஸ்திரமாக செய்யணும்னு நினைப்பாங்க. எதுவுமே நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கணும், கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல மன வலிமை, வைராக்கியம் மிக்கவர்கள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். ஸோ வெரி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச மாட்டார்கள். எதுவாக இருந்தாலும் நேர்கிட்ட டக்கு டக்குன்னு இதுதானே நான் பேசுவேன். ஒன்று முடிஞ்சா இல்லைன்னா போய்கிட்டே இரு, சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காது. அந்த மாதிரி படம் உள்ளவர்கள்.